आपको सीधे तमिलनाडु लिए चलते हैं, जहां इस वक्त गृह मंत्री अमित शाह संबोधित कर रहे हैं। सुनवाते कर आतंकवादियों को करारा जवाब देने का काम किया है। இதற்கு முன்னர் கூட அந்த தீவிரவாதிகள் எல்லாம் தங்கள் கைவரிசையை காட்டி இருக்கிறார்கள். ஆனால் அப்போது எல்லாம் இத்தகைய வீர தீரமான செயல்பாட்டை எல்லாம் முந்தைய அரசுகள் வெளிப்படுத்தவில்லை. ஆனா பூரி ஆகட்டும், புல்வாமா ஆகட்டும், தற்போது நடந்திருக்கும் ஆபரேஷன் செந்தூர் ஆகட்டும், நமது முப்படைகளும் ஒன்று திரண்டு இந்தியாவின் வீரத்தையும் தீரத்தையும் திறமையையும் நிரூபித்திருக்கிறது. पाकिस्तान के अंदर 100 किलोमीटर अंदर जाकर आतंकवादियों के हेडक्वार्टर को जमीन दोस्त करने का काम हमारी वीर सेना ने किया है. பாகிஸ்தான்ல தீவிரவாதிகள் பதுங்கி இருந்த இடத்துல எல்லாம் 100 கிலோமீட்டர் அவங்க எல்லைக்குள்ள பறந்து சென்று தீவிரவாதிகளின் இருப்பிடத்தை கண்டறிந்து துல்லியமாக தாக்கி அவர்கள் இருப்பிடத்தை மண்ணோடு மண்ணாக்கியது நமது ராணுவம். और मित्रों, मोदी जी के समय में ही रक्षा उत्पादन में देश आत्मनिर्भर बनने जा रहा है. மோடி அவர்களின் ஆட்சியிலே எல்லா முன்னேற்றங்களும் எப்படி இருக்கிறதோ அதுபோல ராணுவத்திலும் கூட ஆத்ம நிர்பர் என்று சொல்லக்கூடிய தன்னிறைவான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தான் மிகச் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறோம். और जब रक्षा क्षेत्र में आत्मनिर्भरता की बात करते हैं तो पूरे देश का युवा कावेरी इंजन का नाम बड़े गर्व के साथ लेता है. ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியை பற்றி எல்லாம் நாம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இந்தியாவின் வான்வெளி சாதனையை பற்றி சொல்ல வேண்டும். இந்த நாட்டின் இளைஞர்கள் எல்லாம் காவிரி என்ஜின் என்ற சொல்லை இப்போது உச்சரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். और हमारे देश में बने मिसाइल्सों ने जब पाकिस्तान की एयर डिफेंस सिस्टम और उनके वायुसेना के अड्डे को तहस नहस किया, पूरी दुनिया आश्चर्यचकित होकर उसके देख रही. பாகிஸ்தான் தன்னுடைய ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் நம் மீது வீச தொடங்கிய போது இந்தியாவின் வான்வெளி வல்லமை உலக நாடுகளுக்கெல்லாம் நிரூபிக்கப்பட்டது. அத்தனையையும் அடித்து தூள் தூளாக ஆக்கியது நம் இந்திய ராணுவம். भाई और बहनों, मोदी जी ने स्पष्ट कहा है कि ऑपरेशन सिंदूर समाप्त नहीं हुआ है. आगे पर भी अगर कोई गोली चलाएगा तो उसका जवाब गोले से दिया जाएगा. மோடி அவர்கள் சொல்கிறார்கள், ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியலங்க, மறுபடி தீவிரவாதிகள் வாலாட்டினால் அவர்கள் இடத்திற்குள் புகுந்து வீடு புகுந்து தாக்கி அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவூட்டுகிறேன். भाई और बहनों, 2024 का साल भारतीय जनता पार्टी के कार्यकर्ताओं के लिए एक मील का पत्थर है, माइलस्टोन है. மக்களே, இப்ப வரக்கூடிய 26ஆம் ஆண்டு தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு தொண்டருக்கும் மிக மிக முக்கியமான உயிர்ப்பான அவசியமான ஒரு களமாகும். 2024 में ही मोदी जी तीसरी बार इस देश के प्रधानमंत्री बने हैं, लगातार तीसरी बार. அதே போல 2024ஆம் ஆண்டும் நமக்கெல்லாம் மிக முக்கியமானது. அப்போதுதான் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக இந்த நாட்டின் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். और 2024 में ही ओडिशा में पहली बार पूर्ण बहुमत की भारतीय जनता पार्टी की सरकार बनी. 2024ல தான் ஒரிசா மாநிலத்தில் முழு பலத்தோட முழு மெஜாரிட்டியோட பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அங்கு அமைந்தது. हरियाणा में लगातार तीसरी बार सरकार बनी. ஹரியானாலையும் அதே போல மிகப்பெரிய வெற்றியை அங்கு 3வது முறையாக பதிவு செய்யப்பட்டது. और महाराष्ट्र में अब तक की सबसे बड़ी विजय बनाकर
भारतीय जनता पार्टी की सरकार बनी। அதே போல மகாராஷ்டிராவிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பதிவு செய்திருக்கிறது. और 2025 में 27 साल के बाद दिल्ली में केजरीवाल जी को हटाकर भारतीय जनता पार्टी की सरकार बनी। அதே போல 2025 ஆண்டு மிகப்பெரிய சாதனை செய்யப்பட்டது. டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் ஆட்சி 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது. और 2025 में दिल्ली में सरकार बनी, 26 में तमिलनाडु की बारी है। 25ல டெல்லியில எப்படி ஆட்சி அமைச்சோமோ அதே போல நண்பர்களே 2026இல் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி கண்டிப்பாக மலரப் போகிறது. और इसी के साथ फिलहाल इस बुलेटिन में इतना ही। नमस्कार।